ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எளிய முறையில் ஃப்ராக் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு நான் ஃபஸ்ட்டு என்னுடைய அடையாள ஃப்ராக்கில் இருந்து லென்த்தும் வித்தும் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். எனக்கு ஃப்ரண்ட்டோட லென்த் வந்து 8 இன்ச்சு ரெடி வரணும். ஸோ நான் அதுக்கேற்ற மாதிரி 9 இன்ச்சு போல் அப்படி வச்சு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம ஃப்ரண்ட்டும் பேக்கும் தனித்தனியாக தான் நம்ம கட் பண்ண போகிறோம். அதனால் ஃபோல்டிங்கை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஃப்ரண்ட்டுக்கு நான் சிங்கிள் பிட்டு மட்டும்தான் இப்போ நான் கீறி போட்டுட்டு 1/2 இன்ச்சு ஒரு தையல் கீழே அட்டாச் பண்ணி இருக்கிறதுக்காக 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். ப்ளஸ் மேலே வந்து 8.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். மொத்தமாக சேர்த்து 9 இன்ச்சு நமக்கு வரும் இது. சரிங்களா? அடுத்து ஷோல்டர் ஸ்ட்ரைட் லைன் போட்டுட்டு ஷோல்டர் வந்து 5.5 இன்ச்சு வரணும். ஸோ நான் அதுக்கேற்ற மாதிரி மார்க் பண்ணியிருக்கேன். 5.25 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருப்பேன். செஸ்ட்டு இடுப்பளவு வந்து 12 இன்ச்சு. நான் 6.25 வச்சு மார்க் பண்ணிவிட்டு ஒரு 1 இன்ச்சு எக்ஸஸாக வச்சுருக்கேன். செஸ்ட்டுக்கிட்ட வந்து 13.5 வரணும். அதுக்கேற்ற மாதிரி நான் 6.5 வச்சு ப்ளஸ் ஒரு 1 இன்ச்சு வச்சுருக்கேன். ஆர்மோல் வந்து 4.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணி அப்படியே அதோடைய மார்க்கிங்கை கொண்டு வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஆர்மோல் அப்படியே ஷேப் வரைஞ்சி எடுத்துக்கிறேன். இது வந்து 4.5 இன்ச்சில் நம்ம வரைகிறோம். ஒரு 1/2 இன்ச்சு வந்து நமக்கு ஷோல்டரில் மைனஸ் ஆகும். சரிங்களா? ஃப்ரண்ட்டோட இறக்கம் வந்து 3.5 இன்ச்சு வச்சுருக்கேன். ரவுண்ட் நெக்குன்றதால அதை அப்படியே வரைஞ்சி வச்சுருக்கேன். ஷோல்டரில் 1/2 இன்ச்சு ஸ்லோப் மாதிரி வச்சு மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். சரிங்களா? இதை வச்சு அப்படியே பேக்கை வரைஞ்சிட்டு நம்ம ஷோல்டர் அண்டை மட்டும் எக்ஸஸாக ஒரு 1 இன்ச்சு வச்சு நம்ம பேக்கை இப்போ நம்ம கட் பண்ண போகிறோம். அதுக்காக தான் நம்ம வந்து தனித்தனியாக போடுறோம். இல்லைனா டபுள் ஃபோல்டிங்லேயே வச்சு கூட இதை மார்க் பண்ணி நம்ம எடுத்துருக்கலாம். இந்த மாதிரி ஃப்ராக் மாதிரிலாம் வரும்போது ஃப்ரண்ட்டை விட பேக் வந்து ஒரு 1/2 இன்ச்சாவது ப்ளஸில் இருக்கணும். அதாவது ஃபோல்டிங்கில் 1/2 இன்ச்சு, அப்போ 1 இன்ச்சு கண்டிப்பாக ப்ளஸில் வரணும். இப்போ பாருங்கள், நம்ம எந்த இடத்துலையும் நம்ம மாற்ற போகிறதில்ல. ஆர்மோல் அளவு, லென்த்து இதெல்லாம் ஒரே மாதிரி தான் வைப்போம். ப்ளஸ் ஷோல்டரில் பிடிக்கிறோம் பார்த்திங்களா, அந்த இடம் வரும்போது மட்டும் மேலே ஒரு 1 இன்ச்சுக்கு எக்ஸ்டர்ன் மார்க் பண்ணிக்கோங்க. அந்த இடம் மட்டும்தான் நம்ம மார்க் பண்ணி வைக்க போகிறோம். பாருங்கள், ஒரு 1 இன்ச்சுக்கு வச்சு அப்படியே அதை வரைஞ்சி எடுத்துக்கலாம். சரிங்களா? பேக்கில் வந்து என்னுடைய வித்து வந்து 2 இன்ச்சு, அதுவும் ரவுண்ட் தான் கேட்டிருக்காங்க. ஸோ நான் அதனால தான் அதையும் நான் ரவுண்டாகவே வரைஞ்சி வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட்டும் பேக்கை தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். கையோடு இந்த மாதிரி வெட்டி முடித்த உடனேயே ஃப்ரண்ட்டு பேக்குன்னு நம்ம எழுதி வச்சுக்கோங்க. செஸ்ட் அண்ட் வர அர்க்காத்தையும் கரெக்டாக போட்டு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம எழுதி வைக்கும்போது நமக்கு குழப்பங்கள் வராமல் இருக்கும். ஏன்னா ரெண்டுமே நம்ம ரவுண்டு வச்சுருக்கோம். அதனால் அடுத்து அடியில் இருக்க ஸ்கர்ட்டு அளவுடைய லென்த்துன்னு பார்த்திங்கன்னா ரெடி அளவு 18 இன்ச்சு இதில் வந்து இருக்கும். நம்ம வந்து லைனிங் தான் இப்போ கட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதில் வந்து ஒரு 2 இன்ச்சு மைனஸாகவே நம்ம வந்து லென்த்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். மெயின் ஃபேப்ரிக்கில் நம்ம கரெக்டான அடையாளத்தை நம்ம வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ வந்து நான் ஒரு இதில் வந்து 17 இன்ச்சு வச்சுருக்கேன். நமக்கு 18 ரெடி வரணும். நான் இதில் 17 மடித்து தைச்சோம்னா மைனஸில் போயிடும். அதனால் அந்த மாதிரி வச்சுருக்கேன். கேதரிங் கண்ட அளவுன்னு பார்த்திங்கன்னா இடுப்பளவு நமக்கு 12.5. இதே மெயின் ஃபேப்ரிக்காக இருந்தால் நம்ம டபுளாக வைப்போம் கேதர் வேணுன்றதுக்காக. இது லைனிங்கிறதால அவ்வளோ தேவைப்படாது. அதை விட ஒரு 6 இன்ச்சு எக்ஸஸாக வர மாதிரி வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுவும் இப்போ நான் ஃபோல்டிங்கில் தான் போட்டிருக்கேன். அதனால் அதை ஓப்பன் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம ஸ்கர்ட்டுக்கு லைனிங்காக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம எடுத்துருக்க வேண்டிய மெயின் ஃபேப்ரிக் பார்த்திங்கன்னா ஷால் பிட் அது. சரிங்களா? ஸோ அதில் இருக்கிற நம்ம கரையெல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லா கரையும் எடுத்துக்கோங்க. இந்த கரையெல்லாம் நமக்கு உதவும். ஏன்னா நம்ம கைக்கும் கொடுக்க போகிறோம், ஃப்ரண்ட்லேயும் ஒரு சின்ன பேட்ச் மாதிரி வைக்க போகிறோம். அதனால் அதுக்கும் நமக்கு அது தேவைப்படும். கட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து லென்த்து நம்ம 12.5 வச்சோம் இல்லைங்களா? லென்த்து அதாவது மெயின் ஃபேப்ரிக்குடைய லென்த்து வந்து 18 ப்ளஸ் நமக்கு அதில் கூட ஆட் பண்ண வேண்டியது 1 இன்ச்சும் மேலே பிடிக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சும் அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. வித்து வந்து 12.5 போது நம்ம ஒரு 24 இன்ச்சுக்கு நம்ம வெட்டி அதை எடுத்துக்கிறோம். இதெல்லாம் வந்து நம்ம லைனிங் டாப் பிட்டு வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா? அதோடைய சைஸ் பார்த்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படியே இதை போட்டு நம்ம தனித்தனியாக தான் நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். இது ஏன்னா இப்போ ஃபோல்டிங்கில் இருக்குது இந்த மெயின் ஃபேப்ரிக்கு. அதே மாதிரி மெயின் ஃபேப்ரிக்கை பொறுத்த வரைக்கும்
இது வந்து எம்ப்ராய்டிங் இருக்குது. நம்ம வந்து ராங் சைடு ரைட் சைடுன்றதுக்கு அப்பப்போ ஒரு மார்க்கிங் எதனா போட்டு வச்சுக்கோங்க. ஒரே மாதிரி இருக்குன்னும்போது இல்லைனா அதுலேயும் நமக்கு வந்து குழப்பங்கள் வரும். எப்போவுமே நல்ல பக்கம் கெட்ட பக்கம்னு சொல்லிட்டு நம்ம ஒரு மார்க் போட்டுக்கிட்டு தைங்க. இப்போ வந்து அந்த பேக்கை அப்படியே போட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறோம். அடுத்து இதே மாதிரி சிங்கிள் லேயர்லேயே ஃப்ரண்ட்டையும் போட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கையோடு இருக்கிற அந்த அர்க்காத்துங்களை மட்டும் போட்டுக்கோங்க. ஏன்னா நீங்கள் அந்தளவு பிடிச்சிங்கன்னா தான் அந்த அடையாளத்தில் இருக்க மாதிரி நம்ம கரெக்டாக நிட் பண்ண முடியும். இப்போ இந்த ஃப்ரண்ட்டையும் அதே மாதிரி கீறி போட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இது லைனிங்க்கு பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஸ்லீவ் வந்து கட் பண்ணி எடுக்கலை. இப்போ இந்த மெயின் ஃபேப்ரிக்கில் மட்டும்தான் நம்ம ஸ்லீவ் வந்து கட் பண்ணி எடுக்க போகிறோம். லைனிங் வந்து வேண்டான்னு சொல்லியிருந்தாங்க, அதனால் நான் கட் பண்ணலை. அடுத்து ஸ்லீவ் பிட்டுக்கு நம்ம கட் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். ஸ்லீவுடைய ஓப்பனிங் பார்த்திங்கன்னா எனக்கு 4.25 ப்ளஸ் ஒரு 1 இன்ச்சு ஆட் பண்ணியிருக்கேன். ஹார்மல் சைட் பார்த்திங்கன்னா 5 இன்ச்சு ப்ளஸ் ஒரு 1 இன்ச்சு ஆட் பண்ணியிருக்கேன். ஸ்லீவோட அந்த கேப் ஹைட் பார்த்திங்கன்னா நான் 3 இன்ச்சு வச்சுருக்கேன். அப்படியே அதோடைய ஷேப்பை போட்டு எடுத்துக்கோங்க. நம்ம நார்மலாக ஸ்லீவ் வெட்டுற அதே அளவு வச்சு நம்ம இப்போ அப்படியே வரைஞ்சிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை கட் பண்ணும்போதே பார்த்துக்கோங்க, எல்லாம் ஒரு வாட்டி கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு கையோடு அர்க்காத்தெலாம் எங்கெங்கே இருக்கோ அதை போட்டுக்கோங்க. இதில் வந்து அந்த ஆமுல் கிட்ட ஒரு அர்க்காத்து இருக்கும் பார்த்திங்களா, அதுவும் சென்டர் அர்க்காத்தும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ரைட் சைடு ராங் சைடுக்கு ஒரு மார்க்கிங் ஒன்று பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து ஃப்ரண்ட்டுக்கு நம்ம ஒரு 3/8 மைனஸ் பண்ணி கட் பண்ணுவோம் இல்லைங்களா, அதுக்கு இந்த ஷோல்டரில் 1 இன்ச்சு வர மாதிரி வச்சுட்டு அதை அப்படியே ஷேப் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கையோடு அதுக்கும் ஒரு அர்க்காத் போட்டுக்கோங்க. ஏன்னா அது அப்போ தான் உங்களுக்கு ஃப்ரண்ட்டும் பேக்கும் நமக்கு எதுன்னு தெரியும், அதுக்காக. அடுத்து இவங்க வந்து ஸ்லீவில் வந்து ஃப்ரில்லு கொடுத்துருக்காங்க. அதோடைய ஹைட்டுன்னு பார்த்திங்கன்னா 3 இன்ச்சு வருது. ஸோ நான் வந்து அந்த 3 இன்ச்சுக்கு கீழே மடித்து தைக்க ஒரு 5/8 மேலே பிடிக்கிறதுக்கு ஒரு 3/8. ஸோ டோட்டலாக ஒரு 1 இன்ச்சு, அப்போ 4 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். நமக்கு ஸ்லீவ் ஓப்பன் பார்த்திங்கன்னா 4.25 தான். ஸோ அப்போ ஃப்ரில்லு வந்து 4.25 போது நம்ம 5.25 வச்சுருந்தோம் இல்லைங்களா, அப்போ ஃப்ரில்லு வந்து ஒரு 12 இன்ச்சுக்கு வச்சுக்கலாம். வச்சுட்டு நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் அந்த ஃப்ரில் வந்து கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்காக ஒரே அளவாக நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறோம். இதை தான் வந்து அந்த ஸ்லீவ் ஓப்பனில் நம்ம கேதரிங் மாதிரி கொடுத்து வைக்கிறதுக்கு. சரிங்களா, கையோட பிசுறுலாம் இருந்தால் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா நான் வந்து ஸ்கேல் வச்சுலாம் பண்ணலை, அப்படியே தான் பண்ணிகிட்ருக்கேன். அதில் ஃப்ரில்லுன்னு ஒரு மார்க்கிங் ஒன்று போட்டு வச்சுக்கிறேன். இந்த ஸ்லீவ் ஓப்பனில் இதை எப்படி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக உங்களுக்கு நான் காட்டுறேன், அவ்வளோதான். இதை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து எப்பவும் போல் நம்ம நெக்குக்கு கொடுக்குற பைப்பிங் பிட்டு அதே 1/4 இன்ச்சு தான் நான் கொடுக்க போகிறேன். ஸோ 1.25 இன்ச்சு. சரிங்களா, மடித்து அடித்தா 1.25, அதான் 1/4 இன்ச்சு நமக்கு வரும். ஸோ அதனால் 1.25 இன்ச்சுக்கு ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் தேவையான பைப்பிங் பிட் வச்சுருக்கேன். அடுத்து இந்த ஃப்ராக்கில் பார்த்திங்கன்னா சைடில் ஒரு ரோப் மாதிரி கொடுத்துருப்பாங்க 1/4 இன்ச்சில். அதனால் நான் ஒரு 1 இன்ச் அளவுக்கு ஃபோல்டிங்லேயே வச்சு தான் இதை நான் இப்போ கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி 2 சைடும் வைக்கிறதுக்கு 2 பிட்டு நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அடுத்து நம்ம கையிலலாம் வைக்க போகிறோம் இல்லைங்களா, அந்த பேட்ச்சு, அதுக்கு தேவையான அந்த பேட்சையும் நம்ம கையோடு அந்த பிட்டுங்கள்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாம். பார்டருங்க வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த பார்டரையும் நமக்கு என்னென்ன தேவையோ அதை கட் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கணும். சரிங்களா, எந்த அளவு தேவைப்படுது அப்படின்றதையும் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அதை நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம வந்து அந்த பார்ட்ரு வந்து கரெக்டான சென்ட்ரு பார்ட்ரு மட்டும்தான் வைக்க போகிறோம். அதனால் அந்த பார்டரை மட்டும்தான் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் இது ஸ்லீவுக்கும் ஃப்ரண்ட்டுக்கும் நமக்கு தேவையானது. சரிங்களா, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.